வட மாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அடிப்படையில் அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க, ஆதரவோடு பேசுறாங்க. பிரீத்தி என்பவருடைய ட்வீட் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது சரிதான், இந்தி மொழியால என்னுடைய மைத்திரி மொழி காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவேன் என்பவர் என்னோட தாய்மொழி மகதி, நான் ஸ்டாலினோட கருத்துக்களோட ஒத்து போறேன், எங்களுடைய இளைய தலைமுறையால மகதி மொழியை பேசவோ புரிஞ்சுக்கவோ முடியல, இந்தி திணிப்பை தடுங்கன்னு எழுதியிருக்கிறார். இப்படி ஏராளமான பேர் இந்தி மொழியை திணிப்பால தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு. எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழக்கு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க.